மதுபான ஆலை உரிமையாளர்களிடம் லஞ்சம் பெறப்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மையை முதல்வர் விஜய் விளக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்டம் திருவேடகம் பகுதியில் நடந்த கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய RB உதயகுமார் வடக்கன்னியர்கள் நியமனத்தில் லஞ்சம், மதுபான விலையை உயர்த்துவதற்கு லஞ்சம் என தாவேக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்து வருவதாக குறிப்பிட்டார். இந்த குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மை குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறினார். போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவருடைய அமைச்சரவையிலே கில்லி சரத்குமார் என்பவர் அவரே ஒரு போதைப் பொருள் வசதிகளை பயன்படுத்திய செய்தி வெளிவருகிறது. தூய்மையான ஊழலற்ற அரசாங்கத்தை தருவேன் என்று சொன்னார். ஆனால் அரசு வழக்கறிஞர் நியமனத்திலே 5 லட்சம் முதல் 30 லட்சம் வரை ஏறத்தாழ 120 கோடி ரூபாய் இதற்காக லஞ்சமாக பெறப்பட்ட குற்றச்சாட்டு உண்மையா என்பதை மாண்பு முதல்வர் விலைக்கு சொல்ல வேண்டும். அதே போல மதுபான விலையை உயர்த்துவதற்காக மதுபான ஆலை உரிமையாளர்கள் 11 பேர்களிடத்தில் ஏறத்தாழ 800 கோடி ரூபாய் இன்றைக்கு லஞ்ச பணமாக பெறப்பட்டதாக குற்றச்சாட்டு வெளிவந்திருக்கிறது, செய்திகள் வெளிவந்திருக்கிறது. அது உண்மை செய்தியா? அதனுடைய உண்மைத்தன்மையை அவர் விளக்க வேண்டும்.